ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரைக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஒரு பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பச்சை அவரை இருந்ததுன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இதில் நார் எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கிக்கலாம். அவரைக்காயெல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுங்க. ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் மீடியம் சைஸில் அது பொடியாக நறுக்கியாச்சு. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல்லு பூண்டை வந்து பொடியாக நறுக்கி வச்சாச்சுங்க. ஒரு நல்ல காரமாக இருக்கிற மிளகாவை ஒரு 4 மிளகா எடுத்துக்கின்னு பொடியாக நறுக்கியாச்சுங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. பொரியல்ன்றதால கொஞ்சமாக சேர்த்துங்க, ரொம்ப சேர்க்க தேவையில்ல. எண்ணெய் காஞ்சது 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா வெடிக்கிட்டேன்ட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடியை நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாங்க. அது கூடவே வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டுலாம் பாதி அளவுக்கு வதங்கினா போதும். அது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற அவரைக்காவை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் காயெல்லாம் நறுக்கிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாங்க. இதில் நான் எந்த மசாலாவும் சேர்க்கலைங்க. உங்களுக்கு மசாலா வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக காரத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். இது மசாலா சேர்க்காமே நல்லா சூப்பராக இருக்குங்க. அவரைக்காய்ன்றதுனால கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க, ஒரு மூடி போட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க. இடையில் ஒரு தடவை கிளறி வச்சுக்குங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. அந்த அவரைக்காவில் இருக்கிற தண்ணியே நல்லா வெந்துடும் உங்களுக்கு. நான் உப்பு சேர்க்க மறந்துட்டுங்க. இப்போ உப்பு சேர்க்குறேன். முன்னாடியே உப்பு சேர்த்துக்குங்க. நான் மறந்ததுனால இப்போ நான் சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. நீங்கள் மஞ்சத்தூள் சேர்க்கும் போதே உப்பை சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க, நல்லா அந்த கலர் மாறி எடுத்து பாருங்கள். அவரைக்காய் நல்லா வெந்துடுது. நல்லா வெந்துடுதுங்க. இந்த டைமில் 2 முட்டையை சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விடுங்க. முட்டை பிடிக்காதவங்க நீங்கள் தேங்காய் பூ சேர்த்துக்கலாங்க. இந்த டைமில் தேங்காவை துருவிட்டு நல்லா ஒரு அரை மூடி சேர்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். வெஜ்ஜு சாப்பிட்றவங்க நான் தேங்காய் சேர்த்துக்குங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்க முட்டை சேர்த்துங்க. முட்டை சேர்த்திங்கன்னா நல்லா அருமையான ஒரு சைட் டிஷ் சூப்பராக இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. நம்ம தேங்காய் பூ சேர்த்த மாதிரியே இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஆனால் டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நல்லா உதிரி உதிரியாக வந்துடுதுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான அவரைக்காய் பொரியல் முட்டை சேர்த்து பண்ணியாச்சுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.